மனிதநேயம் சகோதரத்துவத்தை பின்பற்றுவோம் என இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மாவட்ட ஒன்றிற்கு தலா 5 இஸ்லாமிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வெள்ளை லுங்கி, சட்டை, இஸ்லாமியர்கள் அணியும் தொப்பியை அணிந்து விஜய் பங்கேற்றார். இதனையடுத்து இஸ்லாமியர்கள் அமர்ந்து தமிழில் துஆ செய்து நோன்பினை திறந்தனர். பின்னர் அவர்களுடன் நோன்பு கஞ்சி, பேரீட்சை உள்ளிட்டவைகளை அருந்தினார் விஜய். பின்னர் இமாம்களுடன் சேர்ந்து விஜய் தொழுகையிலும் ஈடுபட்டார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய விஜய், மனிதநேயம் சகோதரத்துவத்தை பின்பற்றுவோம் என்றும் தங்களது அழைப்பை ஏற்று இப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு வந்த இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி எனவும் கூறினார். மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முடித்த பின்பு தாவைக்கா தலைவர் விஜய் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். இந்த நிகழ்ச்சி காரணமாக ராயப்பேட்டை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது.